எங்கள் தாத்தாவையும் வயதில் பெரியவர் என்ற மரியாதை கூட இல்லாமல் என தகாத வார்த்தை கூறி ஆபாசமாக பேசியதோடு நில்லாமல் ஒழுங்காக ஓடி போய்விடு, இல்லை என்றால் உன்னையும் பொய் வழக்கு போட்டு உள்ளே தள்ளிவிடுவேன் என்று மிரட்டினார்கள். உடனே நான் என் தாத்தாவை கெட்ட வார்த்தை பேசாதீர்கள் என்று கூறினேன். ஆனால் அவர்கள் என்னையும் ஒரு பெண் குழந்தை என்று கூட பார்க்காமல் தேவளே என்று தகாத வார்த்தையால் பேசி எங்களை ஓடி போய்விடு என்றார்கள். இதை பார்த்த எனது தம்பியையும் ஏழை குடும்பத்தோடு உங்கள் அனைவரையும் உள்ளே தள்ளிவிடுவேன் என்று மிரட்டியது மட்டுமில்லாமல் கீழே கிடந்த கம்பை எடுத்து அடிக்க முற்பட்ட போது மரத்திலிருந்து இறங்கி வந்த எனது சித்தப்பா மணிகண்டன் அதை தடுத்து எதற்காக குழந்தைகளை அசிங்கமாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார். உடனே அவர்கள் கையில் இருந்த கம்பை எடுத்து எனது சித்தப்பாவும் எங்களை அடிக்க முற்பட்ட போது எனது சித்தப்பாவும் அவர்களும் உருண்டு வரப்பிலிருந்து கீழே விழுந்த போது அவர்கள் வைத்திருந்த கம்பே அவரது தலையில் காயத்தை ஏற்படுத்தியது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய அந்த நபர்கள் தேவடியா மக்களா உங்களை கொல்லாம விடமாட்டேன் என்று கூறிக்கொண்டு கீழே விழுந்த துப்பாக்கியை எடுத்து முதல் முறை எனது சித்தப்பாவை சுட்டார். இரண்டாவது முறை சுடும்போது அந்த